வணக்கம். சென்னையை தலைமையிடமாக கொண்ட இன்ஃபினிட்டி ஃபீச்சர் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் முதலீடு செய்தால் பல மடங்கு லாபம் தருவதாக கூறி சுமார் 600 கோடி வரை மோசடி. சங்கர் புத்திரன், சிவகுமார் புத்திரன், மிதுன், பால்ராஜ் மற்றும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ராஜேந்திரசாமி, பாலகிருஷ்ணன், பாபு முருகன், தேவராஜ், ஞானம், ராமசாமி மற்றும் சிலர் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார்கள். சதுரங்க வேட்டை பட பாணியில் சுமார் 12,000 பேரிடம் அல்ட்ரா சூப்பர் மல்டி ஹாஸ்பிட்டல், இன்ஜினியரிங் காலேஜின் கரிக்குலம், ஸ்கூல், லக்ஸுரி அபார்ட்மெண்ட், விலாஸ் போன்ற மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் கூறி முதலீடுகள் செய்ய சொல்லி மக்களிடம் பணம் வசூல் செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டனர். இது சம்பந்தமாக பணம் இழந்த நபர்கள் ராணிப்பேட்டை கலெக்டர் ஆபீஸில் மனு கொடுத்துள்ளனர். இது சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய பொதுமக்களிடமிருந்து பெற்ற பணத்தை திருப்பி தருமாறு பொதுமக்கள் சார்பில் மக்கள் தேசிய மறுமலர்ச்சி கட்சி நிறுவன தலைவர் ஆடலூர் ராமமூர்த்தி, செயலாளர் பிரபு, விஸ்வ தமிழ் கழகம் சேலம் சுடலைமுத்து, தாய்மொழி முன்னேற்ற கழகம் நிறுவனர் கோவை சிவசக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். கனவு தமிழகம் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் ஆர் செந்தில்குமார். செய்திகள் வாசிப்பவர் ஸ்னேகா பொன்வாலி. நன்றி. என் பேர் சிவகுமார், ஆற்காடுல இருந்து வந்திருக்கேன். எனக்கு வாட்ஸ்அப் மூலமா இந்த மீட்டிங் மண்டபத்தில் நடந்தது. ஆற்காடு மண்டபத்துல, கல்யாண மண்டபத்துல, பிஜிஆர் மண்டபத்தில் நடந்தது. அந்த மண்டபத்துக்கு இந்த சங்கரபுத்திரன் எம்டி அவர் எல்லாரும் மீட்டிங் போட்டு இவ்வளவு காசு கொடுத்தா உங்களுக்கு இந்த 3 மாசத்துக்குள்ள உங்களுக்கு இவ்வளவு காசு 3 மடங்கு கிடைக்கும், 4 மடங்கு கிடைக்கும்னு சொல்லி அவர் எம்டி இவர் தான் சங்கரபுத்திரன் தான் எங்களுக்கு மீட்டிங் போட்டு இவ்வளவு காசு கொடுத்தா இவ்வளவு 3 மாசம் உங்களுக்கு 3 மடங்கு வரும், 4 மடங்கு வரும்னு சொல்லிட்டு ஆசை காட்டி அதுக்கு எனக்கு வாட்ஸ்அப் மூலமா இவர் தான் அமிச்சாரு. எனக்கு இவர் ஃப்ரெண்டு செல்வம் இவர் தான் அமிச்சாரு எனக்கு. அந்த மூலியமா நான் இன்னைக்கு 6 லட்சம் ரூபாய் நான் முதலீடு பண்ணிருக்கேன். இனி வரைக்கும் எனக்கு காசு ரிட்டர்ன் கிடைக்கல. ஆனா அவர் இந்த காசை மொத்தமே கலெக்ஷன் பண்ணி அவர் எஸ்கேப் ஆயிட்டாப்ல சிவபுத்திரன். இதுக்கு காரணம் மில்டன் தோமஸ், மில்டன் தோமஸ், 2வது சிவபுத்திரன், 3வது பால்ராஜ். இவங்க 4 பேர் டீம் நாங்க எல்லாமே தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போனோம். அன்னைக்கு அங்க கம்ப்ளைண்ட் பண்ண டைம்ல எல்லாரும் போலீஸ் எல்லாம் எங்களை எடுத்து போயிட்டு கல்யாண மண்டபத்தை அடைச்சிட்டு ரிட்டர்ன் மதியம் சாயந்தரம் வரைக்கும் வச்சுட்டு விட்டுட்டாங்க. இதுக்கு ஆக்ஷனும் எடுக்கல. நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு ஆக்ஷனும் எடுக்கல, இனி வரைக்கும் எடுக்கல. அதால இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல நாங்க மனு கொடுத்துட்டு இன்னைக்கு மனு திருப்பி இது கொடுத்துருக்கோம். இதை எங்க பணத்தை திருப்பி மீட்டு கொடுக்குமாறு தாய்முடன் கலெக்டர் ஐயாவுக்கும் மாவட்ட காவலருக்கும் நாங்க வேண்டுகோள் வச்சுக்கிட்டோம். சிவபுத்திரன், பால்ராஜ், சங்கரபுத்திரன், மில்டன் தோமஸ் இவங்களை கைது பண்ணி விசாரணை செய்து எங்க பணத்தை திருப்பி கொடுக்குமாறு நாங்க தாய்முடன் கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் சிவகுமார் சார். எங்களுக்கு லீடர் தேவராஜ். எங்க பணத்தை வாங்கி கொடுத்தவர் தேவராஜ், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். அவர் திருவள்ளூர் தான் சொந்த ஊர். அவருக்கு 35 கோடி ரூபாய் பிசினஸ் வாங்கி பண்ணியிருக்காரு. அவரு சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணி அவர் விசாரணை பண்ணணும்னு தாய்முடன் கேட்டுக்கொள்கிறோம்.